வணக்கம் மாணவர்களே வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோ லெக்சர்ல நான் டேட்டாபேஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி, இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கு. அந்த டெக்ஸ்ட் ஃபைல்ல நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கீங்க. இப்போ பாருங்க, இந்த இன்ஃபர்மேஷன்ல சிஎஸ்சி, சவுத் 4 இப்படின்னு நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் டெக்ஸ்ட்டா இருந்துச்சுன்னா, இதுல இருந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன எடுக்கணும்னா, நாம ஒரு பெரிய ப்ரோகிராம் எழுதணும். ஒரு ஆக்சுவலா ஒரு ஸ்ட்ரிங் ப்ராசஸிங் ஃபைலே எழுதணும். இப்போ இந்த மாதிரி டேட்டா இல்லாம, இது வேற ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருந்ததுன்னா, நாம ஈஸியா ரெகக்னைஸ் பண்ண முடியும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிற டேட்டாவ நான் இந்த மாதிரி டேபிள்ல குடுத்தேன்னா, நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஸோ இது டிபார்ட்மெண்ட் நேம் இருக்குது, பில்டிங்ல இது இருக்குது, அசெட், இது டோட்டல். அப்போ இந்த மாரி இது ஒரு டேபிள். இந்த டேபிள்ல பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள இன்னொரு நேம் சொல்லலாம். இது ரிலேஷன். இந்த இதாவது ஒவ்வொரு காலமும் ஒண்ணுக்கொண்ணு ரிலேட்டட். இப்போ சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் பில்டிங் சவுத் சைடுல இருக்கு. இதனுடைய அசெட் 4 crore. இப்போ இதனுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட் அங்க படிக்கிற ஸ்டூடண்ட் 5 504. இத மாரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு அசெட் ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு இதுல பார்த்த உடனே தெரியுது. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் என்னன்னா ரிலேட்டட். ஸோ இது ஒரு காலம் ஒரு ரோ ஒரு ரிலேஷன்ஷிப். ஒரு ரோ ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த ரோவ நாம என்னன்னு சொல்லுவோம்னா ரிலேஷன்ஷிப். ஒரு டேபிள்ல ஒவ்வொரு ரோவும் ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப். டோட்டல் டேபிள் ரிலேஷன் சொல்லுவோம். இப்ப இந்த ரிலேஷன்ல ஒவ்வொரு காலமும் நம்ம என்ன சொல்லலாம்னா அட்ரிபியூட்ஸ். ஒவ்வொரு காலமும் அட்ரிபியூட்ஸ். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் அதனுடைய ஒரு அட்ரிபியூட் அந்த பில்டிங் எங்க இருக்கு? சவுத்ல இருக்கு. இது ஒரு அட்ரிபியூட். அதனுடைய சொத்து எவ்வளவு? அசெட் எவ்வளவு? 4 crore. அது அங்க இருக்குது. ஸோ நான் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட் படிக்கிறாங்க? 504 ஸ்டூடண்ட். ஸோ இதெல்லாம் அட்ரிபியூட்ஸ். ஸோ ஒவ்வொரு காலமும் அட்ரிபியூட்ஸ். ஸோ டோட்டல் டேபிள் இஸ் கால்ட் ரிலேஷன். ஒவ்வொரு அ ஒவ்வொரு ரெக்கார்டு, ஒவ்வொரு ரோவும் ரெக்கார்டு அல்லது இத என்ன சொல்லலாம் ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் ரிலேஷன்ஷிப் இஸ் கால்ட் அ சிங்கிள் ரிலேஷன். தட் ஆல்சோ கால் இட் அஸ் டேபிள் அப்படின்னு வச்சுக்கங்க. இப்போ இந்த டேபிள பொறுத்தளவுல நாம என்ன பண்ணுவோம்னா, ஒரு கீய ஒரு அட்ரிபியூட் ஆர் மோர் தென் ஒன் அட்ரிபியூட்ட நம்ம பிரைமரி கீன்னு சொல்லுவோம். பிரைமரி கீன்னா என்னன்னு நான் கீழ சொல்றேன். இப்போ பிரைமரி கீன்னா ஆக்சுவலா என்னன்னா, இங்கேயே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பிரைமரி கீ டிபார்ட்மெண்ட் நேம் பிரைமரி கீ. இப்போ ஒரு நேம் சொன்னேன்னா, அது ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப்ப தான் காட்டணும். அப்படி காட்டுனா, அந்த மாதிரி ஒரு அட்ரிபியூட் இருந்ததுன்னா, அந்த அட்ரிபியூட் பிரைமரி கீயா நம்ம வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்சி ஒரே ரோல தான் இருக்கும். ஐடி ஒரே ரோ. இசி. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் நேம் பார்த்தா, இது எல்லாமே இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்ட். ஸோ ஒவ்வொன்னும் யூனிக். ஒவ்வொன்னும் யூனிக். ஸோ இந்த ஒவ்வொரு செல்லுலயும் இந்த ஒவ்வொரு இத எல்லாமே நம்ம செல்லுன்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு செல், இது ஒரு செல், இது ஒரு செல், இந்த செல். ஒவ்வொரு செல்லுலயும் உள்ள டேட்டா அட்டாமிக் டேட்டா. அட்டாமிக் டேட்டான்னா, இது ஒரு டேட்டா ஒரு இன்ஃபர்மேஷன குறிக்கும். அத பிரிச்சு நம்ம பார்த்தா பொருள் வராது. அதனால தான் இங்க இது சவுத்துனா சவுத்து தான். அதுக்கு மேல அது ஃபர்தரா பிரிச்சு. ஸோ சவுத் வெஸ்ட்னு ஒரு பிளேஸஸ். இது சவுத் வெஸ்ட்ன்னு 2ஆ பிரிக்கல. சவுத் வெஸ்ட். ஸோ சவுத் வெஸ்ட் டைரக்ஷன். இது ஒரு அட்டாமிக் டேட்டா. இந்த மாதிரி நம்ம இருக்கும். அட்டாமிக் டேட்டான்னா ஒரு ஒரு செல்லுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் 7ன்னா 7ன்னா வி நோ தட் ஒன் ஐட்டம் 7 crore அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். இப்போ அடுத்தது இன்னொரு டேபிள் நம்ம வச்சிருக்கோம். இங்க ஸ்டூடண்ட் டேபிள். இப்ப இந்த டேபிள்லயே நமக்கு தெரியுது. ஸ்டூடண்ட் ஐடி இருக்குது, நேம் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, டிபார்ட்மெண்ட் இருக்குது, இயர் இருக்குது. ஸோ இப்போ இயர் ஆஃப் ஸ்டடி. 3 இயர், 4த் இயர், 1 இயர். இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு. இப்போ இந்த டேபிள் பொறுத்தல இது ஒரு ரிலேஷன். ஒவ்வொரு ரோவும் ஒரு ரிலேஷன்ஷிப். ஒரு ரிலேஷன்ஷிப்னா அ ஒவ்வொரு காலமும் ஒண்ணுக்கொண்ணு ரிலேட்டட். ஸோ 101ன்னா அது கண்டிப்பா செல்வத்தோடது தான். அந்த மாரி அந்த செல்வம் இந்த ஃபோன் நம்பர வச்சிருக்காரு. ரைட்? இது ஸோ இப்போ 101 இது இந்த செல்வமுக்கும், இந்த செல்வமும் இது வேற வேற. 2 பேரும் வேற வேற. ஸோ இவன் ஒரு என்ன சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், இவன் இசிஇ டிபார்ட்மெண்ட். ஸோ இப்ப இந்த 2 பேருமே செப்பரேட் என்டிட்டி தான். இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல ஆ பிரைமரி கீன்னு சொல்லப்போனா, அந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டூடண்ட் ஐடின்னு சொன்னா, 101 சொன்னா ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் தான் கிடைக்கும். அதே மாரி 102ன்னு சொன்னா இதான் ரிலேஷன். 107 சொன்னா இதான் ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்கங்க. அதே போல இந்த ஸ்டூடண்ட் ஐடிய போல ஃபோன் நம்பரும் யூனிக்கா தான் இருக்கும்.
இப்ப இந்த ஃபோன் நம்பர வச்சு நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ அப்ப இதுல வந்து ஸ்டூடண்ட் ஐடி ஒரு பிரைமரி கீயா இருக்கலாம். அல்லனா ஃபோன் நம்பர் ஒரு பிரைமரி கீயா இருக்கலாம். ஸ்டூடண்ட் ஐடி பிரைமரி கீயா இருந்தா, இந்த ஃபோன் நம்பரு ஆல்டர்னேட்டிவ் கீயா இருக்கும். இல்ல ஃபோன் நம்பர் பிரைமரி கீயா வச்சுக்கிட்டோம்னா, ஸ்டூடண்ட் ஐடி ஆல்டர்னேட் கீயா இருக்கும். இப்போ இந்த டேபிள பொறுத்தளவுல இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இத நாம என்ன சொல்லுவோம்னா, இந்த டிபார்ட்மெண்ட் டேபிள் இந்த டிபார்ட்மெண்ட்ங்கிற ஒரு அட்ரிபியூட் வந்து இங்க இருக்கு. இந்த டேபிள்ல, ப்ரீவியஸ் டேபிள்ல இருக்குன்னா, அந்த ப்ரீவியஸ் டேபிள்ல உள்ள பிரைமரி கீ இங்க வந்து பிரைமரி கீயோட கன்டென்ட் இங்க வருது. ஸோ, அப்ப இது வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து இங்க வந்து கீ கிடையாது. இது வந்து ஒரு அட்ரிபியூட் தான். ஏன்னா இது கீ ஏன் இல்லன்னா, அந்த கீய வச்சு நம்ம இது பண்ண முடியும். இப்போ இதுல உள்ள டேட்டா பார்த்தீங்கன்னா, இந்த பிரைமரி கீலேருந்து இத எடுக்கறனால, இந்த கீய வந்து நாம என்ன சொல்லலாம்? ஃபாரின் கீ. ஃபாரின் கீன்னா, வேற ஒரு டேபிள்ல அது பிரைமரி கீயா இருந்து, அந்த பர்ட்டிகுலர் அட்ரிபியூட் கன்டென்ட்ட இங்க நாம யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணா, இந்த கீக்கு பேரு ஃபாரின் கீ. இங்க டிபார்ட்மெண்ட் வந்து ஃபாரின் கீ. டிபார்ட்மெண்ட் வந்து ஃபாரின் கீ. ஸோ, இப்போ இது ஒவ்வொரு ரிலேஷன்ஸ். இப்போ நான் இதுக்கு வந்து டெஃபினிஷன் குடுக்குறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ் கால்ட் செட் ஆஃப் ரிலேஷன்ஸ். அதுதான் டேட்டாபேஸ். நெறைய டேபிள் கலெக்ட் ஆச்சுன்னா, இதான் டேட்டாபேஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து டேட்டாபேஸ் ஆஃப் காலேஜ். ஒண்ணு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இன்னொன்னு ஸ்டூடண்ட்க்கு 2 டேபிள் இருக்குது. ஸோ 2 டேபிள்ல 2 ரிலேஷன் இருக்குது. ஸோ கலெக்ஷன் ஆஃப் ரிலேஷன்ஸ் கால்ட் எ டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸ்னா என்னன்னா, கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ் ஆர் கலெக்ஷன் ஆஃப் ரிலேஷன்ஸ். ஒவ்வொரு டேபிள்ல உள்ள ஒவ்வொரு ரோவையும் நாம என்ன சொல்றோம்னா, ரிலேஷன்ஷிப்ன்னு சொல்றோம். ஸோ ஒவ்வொரு ஈச் ரோ இன் த டேபிள் இஸ் கால்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப்னா என்ன? ஒரு டேபிள். ஸோ இது கலெக்ஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப். இதெல்லாம் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு இந்த ரிலேட்டட் டேட்டா. இதெல்லாம் இதே போல தான் கீழ உள்ள டேட்டா கீழ. ஸோ இது வந்து என்னன்னா, செட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வந்து இந்த டேபிள்ல இருக்கு. ஸோ இதுதான் இங்க மீனிங். ஸோ கலெக்ஷன் ஆஃப் டேபிள் வந்து டேட்டாபேஸ். தென் ஈச் ரோ இந்த டேபிள் வந்து ரிலேஷன்ஷிப். இந்த கலெக்ஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வந்து மேக் எ டேபிள். இப்போ ரிலேஷன்னா நான் சொன்ன டேபிள். எ டேபிள் ஸ்டோரிங் லாஜிக்கலி ரிலேட்டட் டேட்டா. எ டேபிள் ஸ்டோரிங் லாஜிக்கலி ரிலேட்டட். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டும் இந்த காலேஜோட ஸ்டூடண்ட். அதான் லாஜிக்கலி ரிலேஷன். தே ஆர் ரிலேஷன் வித் இது அவர் காலேஜ் ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம லாஜிக்கலி ரிலேட்டட். ஸோ ஒரு டேபிள் வந்து லாஜிக்கலி ரிலேட்டட் டேட்டாவ ஸ்டோர் பண்ணா அது வந்து ஒரு ரிலேஷன். நான் சொன்னேன் ஒவ்வொரு செல்லும் வந்து ஒரு அட்டாமிக் யூனிட்ன்னு சொன்னேன். அட்டாமிக் யூனிட்னா ஒரு செல்ல இருக்க ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அந்த இன்ஃபர்மேஷன பிரிச்சா பொருள் தெரியாது. அது ஒரு இப்ப வந்து செல் 1 சொன்னா செல் வேற, வேறன்னு நம்ம பிரிக்க முடியாது. ஸோ அந்த ஒரு பெர்சன்னா அந்த ஒரு பெர்சன் நேம் தான். அந்த மாதிரி இருக்கிறது தான் அட்டாமிக் டேட்டா. ஸோ இப்ப 7 குரோர்னா 7 குரோர் தான். இப்ப அதெல்லாம் பேசிக்கா இருக்கும். ரைட்? இப்போ ஒவ்வொரு ரோவும் இந்த டேபிள் வந்து யூனிக்கா இருக்கும். ஆல் ரோஸ் ஆஃப் தி டேபிள் வந்து ஆர் யூனிக். இப்போ வந்து 2 டேபிள் ஒரு போல இருக்குன்னு சொன்னா, இது ஏதாவது ஒரு வகையில நம்ம என்ன பிரைமரி கீ இருக்கும். அந்த கீய வச்சு ஒவ்வொரு டேபிளும் ஒரு யூனிக். ஸோ அவ்வளோ டேட்டாவையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏதாயாலும் ஒரு இதுலயாலும் நமக்கு வேரியேஷன் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல இந்த ஒரு ரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஒரு ரோ வந்து யூனிக். அந்த ஒரு ரோ டோட்டல் கன்டென்ட் வந்து யூனிக். டோட்டல் கன்டென்ட் வந்து யூனிக். ஸோ இந்த இந்த மாரி டோட்டல் கன்டென்ட் கீழ வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காது. இதே போல இது ரிப்பீட் கீழ வராது. ரைட்? வராம இருந்ததுன்னா, இது வராம தான் இருக்கும். அப்படித்தான் வந்து நம்ம என்ன செய்வோம், அந்த ரிலேஷன நம்ம இது பண்றோம். ஸோ ஆல் ரோஸ் ஆஃப் த டேபிள்ஸ் ஆர் யூனிக். யூனிக்னா தனிப்பட்டு இருக்கும். ஆர்டரிங் ஆஃப் த ரோ அண்ட் காலம் ஆர் இம்மாட்டீரியல். எந்த ஆர்டர்ல வேணாலும் இங்க இருக்கலாம். இப்ப இந்த பார்த்தீங்கன்னா, இந்த இந்த டேட்டாபேஸ்ல நான் 101 நான் இங்க இந்த ஆர்டர்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல. நான் 101 கீழ கூட ஆட் பண்ணியிருக்கலாம். 103 மேல போட்டிருக்கலாம். இந்த ஷஃபிள் பண்ணி கூட இருக்கலாம். அதனால ஆர்டர் ஒரு ப்ராப்ளம் இல்ல. நமக்கு வந்து புரோகிராம் படி நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுதான் இந்த டேட்டாபேஸோட யூஸ். நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட். இப்போ டொமைன் என்னன்னா, ஒவ்வொரு அட்ரிபியூட்லயும் இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மார்க் போடுறேன்னா, மார்க்கோட டொமைன் என்னன்னா, மார்க் வந்து வேரியிங் பிட்வீன் 0 டூ 100 தான். அதுக்குள்ள தான் இருக்கும். 100 மார்க் தான் மேக்ஸிமம் மார்க்னா 0 டூ 100ல தான் இருக்கும். அப்போ இப்போ வந்து நான் மார்க்ன்னு ஒரு அட்ரிபியூட் வச்சேன்னா, அந்த மார்க்கோட டொமைன் வந்து 0 டூ 100 நம்பர். 0 டூ 100 நம்பர். அதுல ஏதாலும் ஒரு நம்பர் இருக்கலாம். அந்த நம்பர் வந்து அது ஒரு பர்ட்டிகுலர் காலத்துல அப்பியர் ஆகலாம். இப்போ அதே மாதிரி நான் இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நேம் டொமைன்ன பார்த்தீங்கன்னா, நேம் எல்லாம் ஸ்ட்ரிங்கு. ஸோ ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் நம்ம வந்து இங்க வந்து இருக்கலாம். ஸோ இது ஒரு ஸ்ட்ரிங். இது ஒரு ஸ்ட்ரிங். ஸோ
இப்ப இந்த நேம் வந்து என்ன டொமைன்னா ஸ்ட்ரிங் டொமைன். இங்க டிபார்ட்மெண்ட்டும் ஒரு ஸ்ட்ரிங் டொமைன், தென் லெட்டர். இது இயர் வந்து என்னது நம்பர் டொமைன். நம்பர் டொமைன் வந்து 1 டூ 4 தான். 1 டூ 4 வந்து டொமைன். ஸோ இந்த டொமைனுக்குள்ள ஏதாவது ஒரு நம்பர் வந்து இங்க வரலாம். அதுதான் வந்து என்னது? டொமைன் சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு இதுக்கு 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 பார்த்தா நம்பர் டொமைன், இதுக்கு பார்த்தா வந்து அ ஸ்ட்ரிங் டொமைன். ஸ்ட்ரிங்னா என்ன? அ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர் கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஆஸ்கி கேரக்டர்ஸ். ஸோ ஒவ்வொருடைய நேம் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஆஸ்கி கேரக்டர். ஒரு டொமைன் சொன்னா, இது வந்து கலெக்ஷன் ஆஃப் ஆஸ்கி கேரக்டர் தான் இருக்க முடியும். ஜெனரலா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த பர்ட்டிகுலர் ஃபீல்டுல, இந்த பர்ட்டிகுலர் செல்லுல இந்த டேட்டா வந்து என்னவா இருக்கும்? கலெக்ஷன் ஆஃப் இந்த டேட்டா வந்து என்னது? ஸ் அ குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் அவ்வளோதான். அல்பாபெட். ஸோ கலெக்ஷன் ஆஃப் அல்பாபெட். ஸோ ஒரு அல்பாபெட், 2 அல்பாபெட், 3, 4 இதே மாரி அல்பாபெட் இருக்கும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் நம்பர் எப்படி இருக்கும்? 10 டிஜிட் நம்பரா இருக்கும். அவ்வளோதான். டொமைன் வந்து 10 டிஜிட் நம்பர். அந்த நம்பர் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். அதுதான் நம்ம ஜெனரலா சொல்றது டொமைன். ஸோ டொமைன்னா இப்ப என்ன? திஸ் இஸ் a pool of value from which actual value appearing in the given column are drawn. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்ன்னு ஒரு அட்ரிபியூட் வந்துன்னா, அந்த மார்க்கோட டொமைன் வந்து 0 டூ 100. இந்த 0 டூ 100க்குள்ள ஏதாலும் ஒரு நம்பரா தான் இருக்க முடியும். இந்த மார்க்கு அப்படின்னு. சரி. இப்போ வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ரோவையும் நாம என்னன்னு சொன்னோம், ரிலேஷன்ஷிப்ன்னு சொன்னோம். அந்த ரிலேஷன்ஷிப்க்கு இன்னொரு நேம் என்னன்னா டப்பிள். ஒவ்வொரு ரோவும் ஒரு டப்பிள். ஒவ்வொரு ரோவும் ஒவ்வொரு டப்பிள். ஒவ்வொரு ரோவுக்கும் அந்த ஒவ்வொரு அட்ரிபியூட்க்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ இருக்கலாம். இல்லாம கூட இருக்கலாம். நன்னா கூட இருக்கலாம். வில் சி. இப்போ ஒவ்வொரு காலத்தையும் நம்ம டாப்ல இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து அட்ரிபியூட். நேம் ஒரு அட்ரிபியூட், ஸ்டூடண்ட் ஐடி ஒரு அட்ரிபியூட். இந்த மாரி குடுக்குறதெல்லாம் அட்ரிபியூட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, காலம் ஆஃப் த ரிலேஷன் டேபிள் இஸ் ஜெனரலி ரெஃபர்ட் டூ அஸ் அட்ரிபியூட்ஸ். இப்போ இந்த டேபிள்ல பொறுத்தளவுல எதெல்லாம் அட்ரிபியூட்? டிபார்ட்மெண்ட் நேம் ஒண்ணு அட்ரிபியூட், பில்டிங் ஒண்ணு அட்ரிபியூட், அசெட் ஒண்ணு அட்ரிபியூட், டோட்டல் ஸ்டூடண்ட் இஸ் அனதர் அட்ரிபியூட். இது மாதிரி ஸ்டூடண்ட் டேபிள்ல வந்து ஸ்டூடண்ட் ஐடி, நேம், ஃபோன், டிபார்ட்மெண்ட் அண்ட் இயர் எல்லாமே அட்ரிபியூட்ஸ். ஸோ அந்த டாப் இருக்கிறது வந்து அட்ரிபியூட்ஸ். இந்த அட்ரிபியூட்ஸ் தான் அது வந்து என்ன அந்த டேட்டாவோட மீனிங்க எடுத்துட்டு வருது. அட்ரிபியூட்ஸ். அதனால தான் அந்த அட்ரிபியூட்ன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் டிகிரி. ரெஃபர்ஸ் டூ த நம்பர் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் இன் த ரிலேஷன். எத்தன நம்பர் ஆஃப் அட்ரிபியூட் இருக்குதோ அதுதான் டிகிரி. இப்ப இந்த டேபிள்ல பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள்ல 1, 2, 3, 4, 5. ஸோ 5 காலம் இருக்குது. 5 காலம் தான் என்னது? அது 5 அட்ரிபியூட் இருக்குது. ஸோ அதுதான் டிகிரி. கார்டினாலிட்டின்னா என்னன்னா, எத்தன நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஸோ அந்த டேபிள்ல எத்தன ரோ இருக்குதோ, அதுதான் என்னது கார்டினாலிட்டி. நெக்ஸ்ட் பிரைமரி கீ. பிரைமரி கீன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு ஒரு அட்ரிபியூட் அல்லன்னா குரூப் ஆஃப் அட்ரிபியூட் வந்து அந்த ஒரு பர்ட்டிகுலர் ரிலேஷன்ஷிப்ப வந்து என்ன செய்யும் யூனிக்கா காட்டும். அப்படி காட்டுனா, அந்த அ குரூப் ஆஃப் அட்ரிபியூட்ஸ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? பிரைமரி கீன்னு சொல்லலாம். இப்ப இந்த கேஸ பொறுத்தளவுல, இந்த 2 டேபிள பொறுத்தளவுல, இந்த ஒரு ஸ் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் நேம் அட்ரிபியூட் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, யூனிக்கா இருக்குது. ஸோ இது பிரைமரி கீயா இருக்கலாம். இந்த செகண்ட் டேபிள்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட் ஐடி வந்து யூனிக்கா இருக்குது. யூனிக்னா 101ன்னு போட்டோம்னா, 101க்கு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அதுமாரி 105க்கு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இங்க வந்து இந்த ரெப்படிஷனே இருக்காது. அதுமாரி இதுலயும் ரெப்படிஷனே இல்ல. ஸோ இது டிபார்ட்மெண்ட். இது வந்து இது பிரைமரி கீ. இதுல ரெப்படிஷனே இல்ல. அதனால ஸ்டூடண்ட் ஐடி ஒரு பிரைமரி கீ. அதேபோல இந்த ஃபோன் நம்பரும் ரெப்படிஷனே இல்ல. ஸோ இது பிரைமரி கீ. இதுவும் பிரைமரி கீயா இருக்கலாம். ஆனா, இந்த நேம் வந்து பிரைமரி கீயா இருக்க முடியாது. ஏன்னா, ஒரு 2 பெர்சனுக்கு ஒரே நேம் இருக்கலாம். அங்க பார்த்தீங்கன்னா, செல்வம்ங்கிறது 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்குது. ஆனா 2ம் வேற வேற. ஆனாலும் நமக்கு இப்ப வந்து செல்வம்ன்னு போட்டோம்னா, நமக்கு நிச்சயம் 2 இன்ஃபர்மேஷன் வரும். அப்போ அது என்னவா இருக்க முடியாதுன்னா, 2 இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா, அது வந்து கண்டிப்பா என்னவா இருக்க முடியாது? ஆ பிரைமரி கீயா இருக்க முடியாது. ஸோ இங்க வந்து ஸ்டூடண்ட் ஐடி ஒரு பிரைமரி கீயா இருக்கலாம். அல்லனா ஃபோன் நம்பர் ஒரு பிரைமரி கீயா இருக்கலாம். அல்லனா ஸ்டூடண்ட் ஐடி நேமும் சேர்ந்து ஒரு பிரைமரி கீ. ஏன்னா இந்த 2யும் குரூப் பண்ணோம்னா, இந்த செல்வம் வேற 104 செல்வம், இது 101 செல்வம். ஸோ இந்த 2மே சேர்ந்து கூட ஒரு பிரைமரி கீயா இருக்கலாம். ஸோ இது ஒரு பிரைமரி கீ, இது ஒரு பிரைமரி கீ. ஆனா குரூப் ஆஃப் கீயும் வந்து பிரைமரி கீயா இருக்கலாம். இந்த 2 சேர்ந்தா கூட ஒரு பிரைமரி கீயா வரும். ஸோ, இப்ப இந்த 2 அட்ரிபியூட்டும் நான் ஒண்ணா சேர்க்கிறேன். சேர்த்தா கூட அந்த அட்ரிபியூட் 2க்கும் ஒரு வேல்யூ குடுத்தேன்னா, ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வரணும். அப்படி வந்துச்சுன்னா, அந்த குரூப் ஆஃப் அட்ரிபியூட்ஸ வந்து நம்ம வந்து பிரைமரி கீன்னு சொல்லலாம். இப்போ ஒரு டேபிளுக்கு எத்தன நம்பர் எத்தன பிரைமரி கீ அட்ரிபியூட் இருக்கலாம். இதுல ஏதாலும் ஒண்ண பிரைமரி கீயா வச்சுக்கிட்டோம்னா, இன்னொரு கீ வந்து ஆல்டர்னேட் கீ. இத தான் நம்மங்க
சொல்லுங்க. இது இப்போ வந்து ஒவ்வொரு பிரைமரி கீயும் நம்ம வந்து என்ன சொல்லலாம்? கேண்டிடேட் கீன்னு சொல்லலாம். அட்ரிபியூட் காம்பினேஷன் இன்சைட் எ ரிலேஷன்ஷிப் தட் கேன் செர்வ் அஸ் அ பிரைமரி கீ. பிரைமரி கீயா செர்வ் பண்ற ஒரு குரூப் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் ஆர் சிங்கிள் அட்ரிபியூட்லாம் என்ன பண்ணலாம்? அத கேண்டிடேட் கீன்னு சொல்லலாம். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இதுல இந்த ஸ்டூடண்ட் டேபிள்ல வந்து 2 கேண்டிடேட் கீ இருக்குது. ஒரு கேண்டிடேட் கீ வந்து ஸ்டூடண்ட் ஐடி, அனதர் கேண்டிடேட் கீ வந்து ஃபோன் நம்பர், இன்னொன்னு வந்து ஸ்டூடண்ட் ஐடி, நேம் கம்பைன்ட் டுகெதர் அஸ் அனதர் கேண்டிடேட் கீ கூட இருக்கலாம். அனதர் கேண்டிடேட் கீ கூட இருக்கலாம். ஸ்டூடண்ட் ஐடி நேம குறிப்பா வச்சா கூட அது ஒண்ணும் வரும். ஸ்டூடண்ட் ஐடி கம்பைன்ட் வித் நேம் ஒன் கேண்டிடேட் கீ, ஸ்டூடண்ட் ஐடி இட்செல்ஃப் ஒன் கேண்டிடேட் கீ அண்ட் ஃபோன் நம்பர் இட்செல்ஃப் அனதர் கேண்டிடேட் கீ. இப்போ இதுல ஏதாவது ஒண்ண பிரைமரி கீன்னு வச்சுக்கிட்டோம்னா, மற்றெல்லாம் ஆல்டர்னேட் கீ. இது வந்து இந்த ஆல்டர்னேட் கீ. ஆல்டர்னேட் கீ வந்து என்னன்னா, எ கேண்டிடேட் கீ தட் இஸ் நாட் பிரைமரி இஸ் கால்ட் ஆல்டர்னேட் கீ. சிம்பிளா போச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஃபாரின் கீ. நான் ஏற்கனவே ஃபாரின் கீய பத்தி சொன்னேன். இப்போ ஒரு வாட்டி நான் சொல்றேன். ஃபாரின் கீன்னா, இப்போ ஒரு டேபிள்ல ஒரு வேல்யூ வந்து இன்னொரு டேபிளோட பிரைமரி கீ கன்டென்ட்ட ரெஃபர் பண்ணா, இந்த செகண்ட் டேபிளோட இந்த அட்ரிபியூட் வந்து ஃபாரின் கீ. அந்த ஃபாரின் கீ வந்து இந்த இதுக்கு வெளிய இருக்கு. இப்ப இதனால என்ன யூஸ்ன்னா, சிஎஸ்இ டிபார்ட்மென்ட்டோட டீட்டெயில் வேணும்னா, வி கேன் ரெஃபர் தட் ஒன் ஃப்ரம் ஹியர். ஸோ, இப்போ இந்த சிஎஸ்இ டிபார்ட்மென்ட்டோட இது வேணும்னா, வி கேன் கோ ஃபார் தட் ஒன் சிஎஸ்இ. சிஎஸ்இ பத்தி சிஎஸ்இ எங்க இருக்கு? சவுத் அண்ட் அதனுடைய அசெட் 4 crore அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட் வந்து 504. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன பெறலாம். சரி. இவ்வளவுதான் இந்த பேசிக் ஐடியா அபௌட் த டேட்டாபேஸ். சரி. இன்னொரு லெக்சர்ல நாம மீட் பண்ணலாம். தேங்க் யூ.